அப்ப ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் என்ற இந்த சின்ன பகுதியை வந்து கண்ட்ரோல் பண்றதால ஈரான் மொத்த உலகத்துக்குமே ஒரு பிரஷரை கொடுத்து இந்த போரை வந்து நிறுத்தி வைக்கலாம். ஏனென்றா இப்ப எல்லா கண்ட்ரியுமே அமெரிக்காட்ட என்ன சொல்லுவாங்கடா, டேய் போதுண்டா நீ பண்ற வேலையால எங்கட நாட்டுல இருக்க சாதாரண மக்கள் எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எல்லா நாடுகளுமே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக தங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைப்பாங்க. இப்படி அமெரிக்காவும் இஸ்ரேலும் எடுக்கிற இந்த முடிவுகளுக்கு எதிராக கருத்துக்களை முன்வைக்கிறதால அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பிரஷரை வந்து இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து பில் பண்ணுவாங்க. இதுதான் ஈரானுடைய முக்கியமான வார் ஐடியாவா இந்த டைம்ஸ்ல வந்து இருக்குது. இப்படி ஒரு பிரஷரை எல்லா நாடுகளும் சேர்ந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பில் பண்றதால இப்ப அமெரிக்கா என்ன யோசிக்கிறாங்கடா, எப்படி ஈரான் இந்த போரையும் உலகத்தின மொத்த பொருளாதாரத்தையும் ஒரு சின்ன பகுதி ஒரு 30 கிலோமீட்டர் நீளமான ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றதால உலகம் ஃபுல்லா பிரஷரை ஃபீல் பண்ண வைக்கிறாங்களோ, அதே மாதிரி ஈரானுடைய மொத்த ஆயில் சப்ளையும் இருக்கிற அந்த கார்க் ஐலாண்டை நாங்க பிடிச்சா இதே பிரஷரை வந்து ஈரானுக்கு ஃபீல் பண்ண வைக்கலாம்ன்றதான் அமெரிக்கான லேட்டஸ்ட் பிளானா இருக்குது.